Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 18. நான் சேனோ இதுவரையும் வெப்கிட் டூல்ஸ் பற்றி நம்ம யூஸ் பண்ணிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த வெப்கிட்டை வச்சு நம்ம இன்னொரு கொஞ்சம் அழகாக ஒரு இது க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக இந்த பாக்ஸோட கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மூளையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கத்தி மாதிரி, அதாவது மூளை நார்மலாக இந்த செவ்வகம் ஷேப்பில் இருக்குது. இதையே நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஒரு கார்னர் வந்து பெண்ட் பண்ண மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஷேப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதுகிறேன். ஆல்ரெடி நான் அந்த ஃப்ரூட்டுன்றதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த ஷேப் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் பார்ப்போம். பார்த்தோன்னா வெப்கிட் அப்படின்னு நான் எழுதிடுறேன். அதுக்கு பார்டர் போட்டு ரேடியஸ் இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் எழுதிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய வெப்கிட் அப்படின்றது பாக்ஸில் ஷேடோ அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஷேடோ வர மாதிரி ஷேடோ அப்படின்னு எழுதிட்டேன். இந்த ஷேடோ அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த கலர் கோடிங்கில் வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். RGB அப்படின்றத நான் எழுதுகிறேன். அதில் க்ரீன் எவ்வளோ அப்படின்றது, அதாவது ரெட்டு க்ரீன் ப்ளூ அதோட கலர் லிமிட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றத நான் எழுதுகிறேன். நான் இதெல்லாம் எழுதிட்டனால உங்களுக்கு ஒரு டைம் எப்படின்ட்டு செஞ்சு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். பார்த்திங்கன்னா இதுக்கு கமா போடுங்க, அப்போ தான் அந்த RGBன்றது கரெக்டாக எடுத்துக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கலரிங் வந்து எடுத்துக்கிச்சு, ஷேடோக்கான கலரிங் எடுத்துக்கிச்சு. பார்த்தோன்னா இப்போது அந்த ஷேடோ எவ்வளோ லென்த்துக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது நான் எழுதுகிறேன். இப்போது ஃபிக்ஸடாக ஒரு 5 பிக்சல் அப்படின்றது காமனாக எல்லா சைடுக்கும் கொடுக்குறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ரன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும். பார்த்திங்கன்னா நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சாரி, இங்கே ஷேடோ பக்கத்தில் கோலன் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா கார்னர் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றது பாருங்கள், தெரியுதுங்களா? பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ண மாதிரி அந்த கார்னர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் கலரில் வந்திருக்கு. இது இப்போ எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த RGB கலர் கோடிங் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த 25 பிக்சல், அதாவது ரேடியஸ் பார்த்தோன்னா எவ்வளோ பெண்ட் ஆகணும் அப்படின்றது தான் அந்த 25 அப்படின்றது. இப்போ நம்ம 15 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த மாதிரி வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 போட்டிருக்கேன். அந்த 15 எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். தெரியுதுங்களா? அந்த கார்னர் ஷேப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நார்மலாக லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நான் அந்த 15 எப்படி மாற்றுறதுன்னு செஞ்சு காட்டினேன். அடுத்தது இப்போது இந்த ஷேடோ வந்து எந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். 100 நான் கொடுத்துருந்தேன். இப்போது நான் அங்கே 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 0 மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அப்போது இந்த ரெட்டுன்றது 0, அதாவது ரெட்டு அங்கே டிஸ்பிளே ஆகாது. க்ரீனு ப்ளூ மட்டும் எப்படி மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா க்ரீன் மட்டும்தான் ஃபுல்லாக க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கலரில் வந்திருக்கு. அது வந்து எந்த அளவில் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். இந்த 5ன்றதை இப்போ 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 15 இங்கே ஒரு 15 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அதை காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? அதோட லென்த்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூரமாக போயிருக்கு. நம்ம அது ஒரு 10 கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரும். இங்கே வந்து இப்போ நான் இங்கே வந்து 0 பண்ணியிருந்தேன். இங்கே ஒரு 10 கொடுக்குறேன். இங்கே வந்து இதை குறைச்சிட்றேன். இது 0 மாற்றிட்டு இங்கே வந்து 114 கொடுக்குறேன். இங்கே ஒரு 100 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகி வேறு ஒரு கலர் கோடிங்கில் அங்கே டிஸ்பிளே ஆகும். தெரியுதுங்களா? பார்த்தோன்னா ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகி வயலட் கலரில் நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. பார்த்தோன்னா அந்த அதோட லென்த்தும் நம்ம குறைச்சிருக்கிறது வந்து 15, நான் 2ம் 10 போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3D ஷேப்பில் ஒரு ஷேடோ வந்து க்ரியேட் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HTML பண்ண முடியாது, இதில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ஷேடோ ரேடியஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் இன்னொரு
ஷேடோவில் இன்னும் 2-3 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு காட்டுறேன் அடுத்த கிளாஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.